தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் டத்தஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் சம்பளம் வாங்குவதில்லை என்ற தமது வாக்குறுதியை இன்னமும் காப்பாற்றி வருகிறார். 15வது பொதுத் தேர்தல் பிரச்சாரங்களின் போது சுங்கைபுலோ வாக்காளர்களுக்கு அவர் கொடுத்த வாக்குறுதி அதுவாகும். மடானி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையிலும் துணை அமைச்சருக்கான சம்பளம் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினருக்கான அலவுன்ஸ் தொகையை அவர் வாங்குவதில்லை. இதுவரை தனக்கு சேர வேண்டிய 5,50,000 ரிங்கெட்டை அவர் சுங்கைபுலோவில் உள்ள 100க்கும் மேற்பட்ட மசூதிகள், இந்து ஆலயங்கள், தேவாலயங்கள், சீன கோவில்கள் போன்ற வழிபாட்டு தலங்களுக்கும் அங்குள்ள B40 மக்களுக்கு உதவுவதற்கும் பயன்படுத்தியுள்ளார். சம்பளம் வாங்குவதில்லை என்ற எனது முடிவு மற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் பாதிக்கும் என்பதால் நான் சந்திக்காத எதிர்ப்புகள் இல்லை, பேச்சுகள் இல்லை. ஆனால் வாக்கு கொடுத்துவிட்டால் அதை காப்பாற்றியாக வேண்டும். அதிலிருந்து பின்வாங்க மாட்டேன் என புத்ராஜயாவில் உள்ள தனது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த போது டத்தஸ்ரீ ரமணன் தெரிவித்தார். இது விளம்பரம் தேடும் முயற்சி அல்ல, மக்களுக்கான சேவை என்றார் அவர். மலேசிய இந்தியர்களின் உரிமைகளுக்கு போராடுவதில் மறைந்த மஇகா தேசிய தலைவர் துன் எஸ் சாமிவேலுவே தமக்கு முன்மாதிரி என்றும் ரமணன் புகழாரம் சூட்டினார். சமுதாயத்திற்காக முன்னிற்பதில் சாமிவேலுவின் தைரியத்திற்கு நிகர் சாமிவேலுவே என்றார் அவர். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமையும் ரமணன் பாராட்ட தவறவில்லை. என்றுமே மக்களை பற்றியும் அவர்களின் எதிர்காலத்தை பற்றியுமே சிந்திக்கும் பிரதமருக்கு ரிசால்ட்ஸ் வித் ஆக்ஷன், அதாவது செயலுடன் முடிவுகள் என்ற கொள்கையில்தான் அக்கறை. அரசியல் விளையாட்டுகளில் அவருக்கு ஆர்வம் இல்லை என ரமணன் கூறினார். இதனிடையே அடுத்த PKR கட்சி தேர்தலில் ஓர் உயர்மட்ட பதவிக்கு போட்டியிடப் போவதை ரமணன் கோடி காட்டினார். ஆனால் அது எந்த பதவி என்பதை அவர் தெரிவிக்கவில்லை. எது எப்படி இருப்பினும் 31 தொகுதிகளுக்கு இந்தியர்களை தலைவர்களாக கொண்டுள்ள PKR கட்சியே இந்நாட்டு இந்தியர்களின் உரிமை குரலாக விளங்க உகந்த கட்சி என்றார் அவர். சுங்கைபுலோ நாடாளுமன்ற தொகுதியில் நட்சத்திர வேட்பாளரான தேசிய முன்னணியின் கைரி ஜமாலுடினை தோற்கடித்ததிலிருந்து முன்னணி இளம் தலைவர்களில் ஒருவராக டத்தஸ்ரீ ரமணன் வலம் வருகிறார். குழந்தைகளின் உயர்நிலை சிந்தனை திறனை அடையாளம் காணும் நோக்கில் தேசிய நிலையிலான உயர்நிலை சிந்தனை திறன் புதிர் போட்டி 2024 நடந்தேறியது. மலேசிய கல்வி அமைச்சின் அனுமதியுடன் இல்ஹாம் கல்விக் கழகம் டத்தோஸ்ரீ ஆறுமுகம் அறவாரியத்தின் ஆதரவுடன் இந்த போட்டி கடந்த டிசம்பர் 7ஆம் திகதி சனிக்கிழமை அன்று பத்தாலிங் ஜயாவின் பிரிக்ஃபீல்ட்ஸ் ஆசிய கல்லூரியில் நடைபெற்றது. இப்போட்டியில் நாடு முழுவதும் இருந்து இயங்கலை வாயிலாக நடைபெற்ற முதல் சுற்றில் 500 மாணவர்கள் பங்கெடுத்த வேளையில் அதிக புள்ளிகள் பெற்ற 85 மாணவர்கள் இறுதி சுற்றில் களமிறங்கினர். இதில் பேரா சித்யாவான் மகா கணேச வித்யாசாலை மாணவர் தேசிகன் கணிதமேதை ராமானுஜம் விருதனை வென்றார். வேளாண் அறிவியலாளர் MS சுவாமிநாதன் விருதனை அஜிமனான் தமிழ்ப்பள்ளி மாணவர் S கவிஷன் பெற்ற வேளை இயற்பியல் விஞ்ஞானி SN பாஸ் விருதனை வென்றார் மாக்மண்டின் தமிழ்ப்பள்ளி மாணவி R மலர்விழி. அதே வேளையில் 4ஆம் நிலையில் இருந்து 10ஆம் நிலை வரை வாகை சூடிய மாணவர்களுக்கு 50 ரிங்கெட் ரொக்கம், வெற்றி கிண்ணம், நற்சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. இதனிடையே கிலுவாங் அஜிமனான் தமிழ்ப்பள்ளி மாணவர் 60 இறுதி சுற்றில் களமிறங்கி அவர்களில் 3 முதல் 10 இடங்களில் வாகை சூடிய நிலையில் அப்பள்ளி திரட்டு புள்ளிகள் அடிப்படையில் APJ அப்துல் கலாம் சுழற் கிண்ணத்தை வென்றது. புதிர் போட்டியின் நிறைவு விழாவில் நாடறிந்த கல்வியாளர் காலஞ்சென்ற கு நாராயணசாமியின் பெயரில் நற்சேவையாளர் விருது அறிமுகப்படுத்தப்பட்டு அவ்விருது கல்வித்துறையில் குறிப்பாக கல்வி தொழில்நுட்பம் சார்ந்த பணிகளில் தம்மை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டுள்ள பேரா சலாமா தமிழ்ப்பள்ளி தொழில்நுட்ப ஆசிரியர் ரூபன் ஆறுமுகத்திற்கு வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது. இந்நிகழ்வு மாணவர்களின் சிந்தனை திறனை மட்டுமல்லாமல் கல்வித்துறையில் சிறப்பான பங்களிப்புகளை உருவாக்கும் ஆசிரியர்களையும் கௌரவிக்க தகுதியான தளமாக அமைந்தது. பேராவில் லுமுட் மக்கள் மட்டுமின்றி சுற்றுப்பயணிகளை பெரிய அளவில் கவரும் தெலோபாத்தே கடல் பகுதியில் முதலை நடமாடும் காணொளியை மஞ்சோங் மாவட்டத்தின் APM எனப்படும் பொது பாதுகாப்பு படை அதிகாரிகள் பதிவு செய்துள்ளனர். தற்போது இந்த காணொளி வைரலாகியுள்ளது. முன்பெல்லாம் ஆற்று பகுதிகளில்தான் முதலைகளை காண முடியும். அண்மைய காலமாக தற்போது கடல் பகுதிகளிலும் முதலைகள் நடமாட்டம் இருப்பது மக்களிடையே பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தெலோபாத்தே கடல் பகுதியில் வார இறுதி நாட்களிலும் பொது விடுமுறை நாட்களிலும் மக்கள் குடும்பத்தோடு வந்து கடலோரத்தில் தங்கி தங்களது பொழுதை போக்குகின்றனர்.
இந்த நிலையில் அந்த கடல் பகுதியில் முதலை இருப்பது நிரூபணமாகி இருப்பதால் பொதுமக்களிடையே அச்சம் அதிகரித்துள்ளது. இந்த வேளையில் தெலோபாத்தே கடற்கரைக்கு வரும் பொதுமக்கள் மற்றும் சிறார்கள் மிகவும் விழிப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கும்படி பேரா ஏபிஎம் அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர். அதோடு கடலில் தங்களது பிள்ளைகள் குளிக்கும் போது அவர்களின் பாதுகாப்பில் கூடுதல் கவனம் செலுத்தும்படியும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. பத்தாலிங் ஜயாவில் குவாலலும்பூரை நோக்கி செல்லும் கூட்டரசு நெடுஞ்சாலையில் இன்று காலை கார் தீப்பிடித்துக் கொண்டதில் அதன் ஓட்டுநர் உடல் கருகி மாண்டார். காலை 6:20 மணிக்கு நிகழ்ந்த அச்சம்பவத்தில் அந்த ஹோண்டா ஏக்கோட் கார் கட்டுப்பாட்டை இழந்து தடம் புரண்டு எம்ஆர்டி தூணில் மோதி தீப்பிடித்துக் கொண்டது. அதில் கார் ஓட்டி உடல் முழுவதும் கருகி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். எனினும் அவரின் அடையாளங்கள் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை என பத்தாலிங் ஜயா போலீஸ் துணைத் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் முகமது ஹுசைன் சொலைஹுடீன் ஜுல்கிஃப்லி கூறினார். அச்சம்பவத்தை காரின் டேஷ்கேமில் யாராவது பதிவு செய்திருந்தால் போலீஸை தொடர்பு கொண்டு விசாரணைக்கு உதவுமாறும் அவர் கேட்டுக்கொண்டார். இறந்தவரின் உடல் மலாயா பல்கலைக்கழக மருத்துவ மையத்தின் தடயவியல் மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. மாணவிக்கு உடல் ரீதியாக பாலியல் தொல்லை கொடுத்ததாக பள்ளி புறப்பாட துணை தலைமை ஆசிரியர் ஒருவர் ஈப்போ செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார். எனினும் தம் மீதான 2 குற்றச்சாட்டுகளையும் 37 வயது தேய் சவுதே மறுத்து விசாரணை கோரினார். செப்டம்பர் 11ஆம் தேதி காலை 6:40 மணிக்கு செமோர் அருகே பண்டார்பாரு ஸ்ரீகிலேபாங்கில் உள்ள ஆரம்ப பள்ளியில் அவர் முதல் குற்றத்தை புரிந்துள்ளார். வகுப்பறையில் 12 வயது மாணவியை பின்னால் இருந்து கட்டிப்பிடித்து உதட்டில் முத்தம் கொடுத்ததாக முதல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. பின்னர் செப்டம்பர் 26ஆம் தேதி அதே பள்ளியில் அதே மாணவியிடம் ஆனால் வேறு வகுப்பறையில் அதே காரியத்தை செய்ததாக 2வது குற்றச்சாட்டை அவ்வாடவர் எதிர்நோக்கியுள்ளார். இரு குற்றச்சாட்டுகளும் 2017 சிறார் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டன. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் பிரம்படியும் விதிக்க அச்சட்டம் வகை செய்கிறது. அதே சட்டத்தின் 16வது பிரிவுடன் சேர்த்தே குற்றச்சாட்டுகள் வாசிக்கப்பட்டதால் கூடுதலாக 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் குறைந்தது 2 பிரம்படிகள் விதிக்கப்படவும் வாய்ப்புண்டு. 7000 ரிங்கெட் ஜாமீனில் அவரை விடுவித்த நீதிமன்றம் ஜனவரி 17ஆம் தேதி வழக்கு மறுசெவிமெடுப்புக்கு வரும் என்றது. பல்வேறு வகையான 4335 பாலியல் விளையாட்டுப் பொருட்களை வைத்திருந்த குற்றத்திற்காக சுகாதார சாதனக்கிடையின் நிர்வாகி ஒருவருக்கு 6500 ரிங்கெட் அபராதம் விதிக்கப்பட்டது. 30 வயதுடைய கோ வே கியாங் குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து அவருக்கு மஜிஸ்ட்ரேட் அமீரா மஸ்தூரா காமிஸ் அபராதம் விதிப்பதாக தீர்ப்பளித்தார். மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களை அளிக்கும் நோக்கத்தில் அதனை உள்துறை அமைச்சிடம் ஒப்படைக்கும்படியும் மஜிஸ்ட்ரேட் உத்தரவிட்டார். கடந்த ஆண்டு நவம்பர் 30ஆம் தேதி சுங்கை புலோ கம்போங் பாருவில் உள்ள தனது கிடங்கில் பாலியல் விளையாட்டுப் பொருட்களை வைத்திருந்ததாக கோ வே கியாங் குற்றம் சாட்டப்பட்டார். இணையத்தில் மூலமாக இந்த பாலியல் பொருட்கள் விளம்பரப்படுத்தப்பட்டு அவை விற்பனை செய்யப்படுவதற்காக தனது கிடங்கில் அந்த ஆடவர் இப்பொருட்களை வைத்திருந்தது விசாரணை மூலம் தெரியவந்தது. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்.